வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு எதை பற்றி என்றால் சந்திர கிரகத்தை பற்றியதுதான். சந்திரன் என்ற கிரகம் நமது மனதினை குறிக்கும், அருந்தும் நீரினை குறிக்கும், மேலும் நாம் உண்ணும் உணவினையும் குறிக்கும். நமக்கு உடலில் ஏதாவது மாற்றம் வந்தால், மாற்றம் என்றால் ஜுரம் வருவது, நாம் ஆங்கிலத்தில் ஃபீவர் என்று குறிப்பிடுகிறோம் இல்லையா, அத்தகைய ஜுரம் வருவது அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவது என்றால் அப்போது ஒரு சில நாட்களுக்கு நாம் தினம் உண்ணும் உணவை எடுக்காமல் உணவில் சில மாற்றங்கள் மேற்கொண்டு அந்த ஜுரம் நம்மை விட்டு போகும் வரை உணவு மாற்றத்தை மேற்கொண்டு பிறகு உடல் சீர் அடைந்தவுடன் மீண்டும் சாதாரணமான உணவை மேற்கொள்கிறோம் இல்லையா? ஏனென்றால் நாம் தினசரி உண்ணும் உணவு நமது சிந்தனையும் செயலையும் மாற்றக்கூடியது. நம்முடைய சிந்தனையும் செயலையும் குறிப்பது சந்திரன்தான். இது போலவே நாம் உண்ணும் உணவினையும் பற்றி சாஸ்திரம் கூறுகிறது. இந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கும் பொழுது ஜாதகத்தில் சந்திரன் நமக்கு பல நன்மைகளை தருவார். எடுத்துக்காட்டாக மாமிசம் உண்பதனை அறவே தவிர்க்க வேண்டும். இரவில் நெல்லிக்காய், இஞ்சி, தயிர் போன்ற பொருட்களை உண்ணக்கூடாது. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை இதை கருங்கல் வேலை என்று சொல்லுவோம். இந்த நேரத்தில் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதேபோல் நள்ளிரவிலும் சாப்பிடக்கூடாது. சரியான வேளையில் சரியான உணவை வெளிச்சம் உள்ள இடத்தில் உண்ண வேண்டும். பச்சை காய்கறி, வடை, பழம் இவற்றை தவிர மற்ற உணவுப் பொருட்களை கையால் பரிமாறக்கூடாது. இரவில் எள் சாதமும் பகலில் பால் சாதமும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று நம் சாஸ்திரம் கூறுகிறது. இதை நாம் பின்பற்றும்போது நமது வாழ்க்கையில் சந்திர கிரகம் நிச்சயம், நமது ஜாதகத்திலும் சரி நமது வாழ்க்கையிலும் சரி சந்திர கிரகம் நிச்சயம் நல்ல நன்மையை தரும். மேலும் சந்திர கிரகம் நமக்கு நன்மை தருவது என்றால் முதலில் குறிப்பிட்டது போல சந்திரன் நமது செயலையும் சரி சொல்லையும் சரி அதேபோல் சிந்தனையும் சரி நன்றாக வைத்திருக்கக்கூடியவர். ஒருவேளை நம்முடைய ஜாதகத்தில் சந்திரன் நன்றாக இருந்தால் நிச்சயம் இந்த சிந்தனை, செயல், சொல் எல்லாமே நமக்கு நல்ல வகையில் தான் இருக்கும். எனவே நாம் உண்ணும் உணவானது நல்ல உணவை மேற்கொள்ளும் பொழுது அல்லது நல்ல உணவை தினசரி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய சிந்தனையானது நல்ல நிலையில் இருக்கும். நமது செயலும் சொல்லும் நல்ல நிலையில் தான் இருக்கும். ஏனென்றால் சந்திரன் என்றால் இரத்தத்தையும் குறிப்பிடும். நமது உடலில் ஓடும் இரத்தமானது, அதாவது ஓட்டமான இரத்தம், நமது உடலில் ஓடிக்கொண்டே இருக்கும் இரத்தத்தையும் சந்திர கிரகத்தோடு நாம் ஒப்பிடுவோம். அதாவது சாஸ்திர பிரகாரம் சந்திரனை குறிப்பது தான் ஓடும் இரத்தம். நமது உடலில் ஓடும் இரத்தமானது சந்திர கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே அந்த இரத்தம் எப்படி ஏற்படுகிறது நம் உடலில் என்றால் நாம் உண்ணும் உணவின் மூலம்தான். அப்பொழுது நாம் உண்ணும் உணவு சீரான முறையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்தமானது சீரான முறையில் நமது உடலில் ஊறிக்கொண்டே வரும். அந்த இரத்தம்தான் நமது உடலில் தலை முதல் கால் வரை தினமும் பாய்ந்து கொண்டு நம்மை செயலாற்றுகிறது. இந்த நல்ல உணவை நாம் மேற்கொள்ளும் பொழுது சாஸ்திர பிரகாரம் சந்திரன் அடிப்படையில் நல்ல உணவுகளை நாம் தினமும் மேற்கொள்ளும் பொழுது அல்லது எடுத்துக்கொள்ளும் பொழுதோ நம்முடைய சிந்தனை, நான் சொன்னபடி சிந்தனை, சொல், செயல் எல்லாம் சீராக அமையும் பொழுது நாம் தினசரி செய்யும் வேலையில் எந்த தவறும், அந்த அளவுக்கு எந்த தவறும் வராமல் இருக்கும். அது வெளியில் வேலை செய்வதாக இருக்கட்டும், அதாவது அலுவலகத்தில் வேலை செய்வதாக இருக்கட்டும், வீட்டில் வேலை செய்வதாக இருக்கட்டும், அல்லது வேறு எங்காவது நண்பர்களுடன் நாம் உரையாடுவதாக இருக்கட்டும், என்ன தொழில் செய்கிறோமோ, என்ன செய்கை செய்கிறோமோ அந்த செய்கை நிச்சயம் நல்ல செய்கையாக இருக்கும், நல்லதாகவும் இருக்கும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டும். பை.